Hello all, welcome to Non-Fiction Streaming. நான் உங்கள் பாரதி. பேச்சுலர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் விமென்ஸாக இருக்கீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிற தக்காளி தொக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். 1 month வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஊறுகாய் மாதிரி. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது செய்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 1 டம்ளர் தண்ணியில் 20 minutesக்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷை வேறு லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு ஐட்டம் அப்படின்னா இந்த வெந்தயம் தான். 1/2 teaspoon வெந்தயத்தை தடுக்கா பேனில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. இதை அப்படியே தூக்கி ஒரு இடிக்கல்ல ஆட் பண்ணி நல்லா இடிச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத விட இடிக்கல்ல அரைக்கிறதாங்க நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவு இதை பண்ணுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும். இனி தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 7 பழுத்த நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கையிலே கட் பண்ணுறதுனாலும் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு 1 teaspoon அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இப்போதைக்கு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. நான் சொல்லியிருக்க அளவு காரம் மைல்டாக தான் இருக்கும். என் பையனுக்கும் நான் கொடுக்கணுன்றதுனால நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக இஞ்சுற வரைக்கும் நம்ம வேக விடணும். ஆனால் இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுதான் இதை கெட்டு போகாமல் பாதுகாக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு ஒரு தடுக்கா பேனில் 2 to 3 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 teaspoon கடுகு, 1/2 teaspoon உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு கம்ப்ளீட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 6 to 7 பல்லு பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்டாண்ட் அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை அப்படியே தூக்கி சூடாக அந்த தக்காளி தொக்கில் கொட்டிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutesக்கு இதை மறுபடியும் வேக வைக்கணும். உங்களுக்கு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணணுன்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை, சேம் டே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணவும் தேவையில்லை. தாளித்து கொட்டினதுக்கப்புறமா கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தாளித்து கொட்டிட்டு வெந்தயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 5 minutes கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தயத்தையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 1 மாதம் இல்லைங்க, 3 மாதம் ஆனாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ராப்பராக ரெடி பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு தக்காளி தொக்கு ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் ஊறுகாவாக கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. பாய்.